ஹேய் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் அவனும் நானும் சீரீஸோட ஃபைனல் எபிசோட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஃபைனல் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இப்போ இவங்க எல்லாருமே ஒரு கேம்புக்கு வந்திருப்பாங்கல்ல. ஸோ ரோம் தீக்கிட்ட வம்பிழுக்கிறான். என்னென்னா பீச் எனக்காக தான் இந்த ட்ரிப்பையே ஏற்பாடு பண்ணியிருக்காருன்ட்டு. அதை சொன்னோன்னே தீ அப்படியே சேடாக சும்மா அப்படி சேடாயிட்டு பப்பியாட்டு மூஞ்சி வச்சுக்காத. நீ அப்படி பண்ணும்போது உன்னை க்யூட்டுன்ட்டு பீச் வேணால் சொல்லலாம், பட் அவர் சொல்கிறதெல்லாம் நம்பாத. ஏன்னா நீ க்யூட்டெல்லாம் இல்லை. உன்னை தவிர பீச்சை தவிர வேறு யார் அதை பார்த்தாலும் ஏதோ வயசான ஆள் க்யூட்டுன்னு சொல்லிட்டு திரிகிறான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீ க்யூட்டுன்னெலாம் நினச்சிக்காதுன்னு சொல்ல தீ கோவத்தில் உன்னை அப்படியே அடிக்க வரான். பட் ரோம் ஸ்டாப் பண்ணிடுறான். அட்லீஸ்ட் இங்கே 2 டென்ட்டு போட்டிருக்குனாச்சு நீ சந்தோஷப்படு, இல்லைனா நம்ம 4 பேரும் ஒரே டென்ட்டில் படுத்துக்கலாம்னு கேட்க அப்போ தீ சொல்கிறான், ஓ அப்படியா, சரி ஓகே, அப்படின்னா மன்னியும் பாரு, எனக்கு என்ன இது ஒரு நாள் தான், பட் நீ பாரு 1 வீக்காக மூக்கு சரியாகணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை, ஏன்னா நான் எப்பயுமே பீச்சை ஹேக் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். பட் மற்றவங்கள மாதிரி இல்லைன்ட்டு ரோமை கிண்டல் பண்ணேன். ரோம் இறங்கி போயிடுறான். பிக்கான் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தீயோட தோலில் மசாஜ் பண்ணி விட்டு பீக்கன்ட்டு குழந்தையாட்ட பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ தீமே என் கூட எந்த விஷயத்தில் வேணால் போட்டி போடலாம், ஆனால் லவ் விஷயத்தில் மட்டும் போட்டி போடவே முடியாது அதோடன்னு சொல்லிட்டு அவன் கையை காட்டுறான். அவன் கிட்ட தான் அந்த கல்யாண மோதிரம் இருக்குல்ல, நான் என்னோட ரிலேஷன்ஷிப்பை டிஃபைனே பண்ணிட்டேன்ட்டு. அதோட ரோம் சரி ஓகே நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டீல் போடுற மாதிரி அந்த பஞ்ச் கொடுக்குற மாதிரி வரலாம். பட் தீ அப்படியே அது கொடுக்குற மாதிரி அவன் தலை எப்படியும் அந்த முடியை இழுத்து விடுவான்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு அவனுங்க 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் மூக்கும் பீச்சும் இதை பார்த்துட்டு அவங்க என்ன க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க அப்போ பீச் சொல்கிறான், ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, ஏதாவது நல்ல விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவனுங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தான் தெரியும். அதில் ரோம் வேற அப்படியே இவங்க 2 பேரும் பார்த்து பிளிங்க் பண்ணிகிட்ருக்கான். இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் காட்டினாங்கன்னா மிரா அவங்க கூட கேம்ப் போல், மிரா ஆஃபீஸில் தான் இருக்கா போல். ஸோ ப்ளப் அவளை பார்த்துட்டு அவகிட்ட பேசலான்னு போகிறா. ஜஸ்ட் அவளை பின்னாடின்னு தொடும்போது மிரா உடனே அவள் தான் எப்பயுமே சேஃப்டிக்காக அலர்ட்டாக இருப்பாள்ல, அப்போ மிரா உடனே அந்த தற்காப்பு கலைக்காக பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ளப்பை பிடிச்சி ஒரு லாக் பண்ணி வைக்க அப்போ பார்த்தா ப்ளப் சாப்பாடு கொண்டு வந்திருப்பா, அது எல்லாமே கீழே கொட்டியிருக்கும். அப்போ தான் பார்க்குறா அது ப்ளப்புன்ட்டு. அப்போ ப்ளப் உடனே என் லஞ்ச் போச்சுன்னு சேடாக பார்க்க மிரா சாடி சொல்கிறா. அதுக்கப்புறம் அவள் ட்ரிங்க்ஸ் ஆட்ட அதை ப்ளப்புக்கு வாங்கி தரா. அப்படியே அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா கேம்புக்கு அவங்க மட்டும்தான் போயிருக்காங்க, இவங்களை மட்டும் ஏன் விட்டுட்டு போனாங்கன்னா இப்போ கேம்புக்கு மிரா போகணுன்னு அவசியம் கூட இல்லை. ஏன்னா மூக் ஒருத்தங்களே எல்லாத்துக்கும் சமமானவங்க, அவங்க ஸ்கில்ஸுக்கெல்லாம் நம்ம கிட்ட கூட வர முடியாதுன்னு சொல்ல அப்போ ப்ளப் சொல்கிறா, பட் நீங்கள் அவங்க ஸ்கில்ஸுக்கு பக்கத்தில் வருவீங்கன்ட்டு. அப்படி நீங்கள் மூக்குக்கு இணையாக இருக்கனால தானே மூக்குக்கு பதிலாக உங்களை ரீப்ளேஸ் பண்ணி இங்கே அனுப்பியிருக்காங்க, அப்பா கூட உங்களை நம்புகிறாங்க தானே, அப்போனா நீங்கள் மூக்குக்கு இணையானவங்க தானே அர்த்தம்ன்ட்டு ப்ளப் சொல்ல அப்போ மிரா சொல்கிறா, ஆக்சுவலாக அர்சனிங்கிறது ஒரு சின்ன கம்பெனி, இப்போ கீழே இருக்கிறது மட்டும் இல்லைல்ல, நிறையா பேர் இருக்காங்க, அங்கே நிறையா ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது ஒன்று நார்மல் தான். அந்த எல்லா ஒர்க்கர்ஸ்க்குமே தீக்கு பாடிகார்டாக வரணுங்கிறது ஒரு ஆசையாகவே இருக்குது. ஏன்னா மற்ற இடத்துலலாம் இருக்காத சேஃப்டி இங்கே இருக்குது. இங்கே ஆயுதத்துக்கு பெருசாக மதிப்பே இல்லை. ஸோ எல்லாருமே இங்கே வரணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. இப்போ நான் இங்கே மாறி வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் ரொம்ப திறமைசாலி அப்படிலாம் இல்லை. மேபி என்கிட்ட எந்த ஸ்கில்ஸுமே இல்லை, இவங்க போனால் கூட பரவாயில்லன்னு கூட என்னை அனுப்பியிருக்கலாம், அவ்வளோதான். அதுக்காக நான் திறமையானவன்ட்டுலாம் இல்லைன்னு சொல்ல ப்ளப் பார்க்குறா. நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க, நான் பார்க்குற வரைக்கும் நீங்கள் ரொம்பவே கேப்பபிளான ஆள் தான்ட்டு. அப்போ மிராவும் தேங்க்யூ சொல்லிட்டு எல்லாம் மூக் ஹெல்ப் பண்ணுறனால தான். இப்போ மூக் ரோம் கூட ஹாங்காங் போயிட்டு ரோம் அங்கே பதவி ஏற்றுட்டு அவங்க முழு நேரம் அங்கேயே இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் நான் தனியாக எப்படி சமாளிக்க போகிறேன்ட்டு. அப்போ தான் என்னோட உண்மையான டெஸ்ட்டே ஆரம்பிக்குங்கிறா. ஆனால் ப்ளப் அவளை ஊக்கப்படுத்துகிற மாதிரி தான் பேசுகிறான், நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்க எல்லாத்தையும்ன்ட்டு. அப்போ ப்ளப் அவளுக்கு இருக்க டவுட்டு கேட்டுக்கிறா. ஏன் ஏன்னா அவளுக்கு இது வரைக்கும் தெரியாதுல்ல, ஏன் தீக்கு பதிலாக ரோம் அந்த லீடராக செலக்ட் ஆனாங்கன்ட்டு. அதை அவள் கேட்கும்போது அப்படிதான் சொல்கிறா, தீக்கு லீட் பண்ணுங்கிற எண்ணமே சுத்தமாக இல்லை, அவருக்கு அந்த ஆசை இல்லைன்ட்டு. அப்போ ரோமுக்குமே அது இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு ப்ளப் கேட்க மிரா சொல்கிறா, இந்த இடத்துல பிளான் பின்னு ஒரு இதுக்கு அவசியமே இல்லைன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே விஷயத்த தான் பீச்சும் மூக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மூக் சொல்கிறான், தீ சின்ன வயசுலேருந்தே அந்த நெகோசியேட் பண்ணுற மாதிரி ஆள்,
பட் ரூம் வந்து எல்லாத்தையுமே அப்பப்போ இந்த செட்டில் பண்ணி நல்லா பண்ணிடுறாள். அதாவது அவங்க 2 பேருக்குள்ள இருக்க கேரக்டர் டிஃப்ரென்ஸ் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்கல்ல. ரோம் வந்து அவங்க அப்பா மாரி, தி வந்து அவங்க அம்மா மாரி. ஸோ அத பத்தி பேசும்போது, அப்ப பீச் கேட்குறான். அப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஆரம்பத்துலேருந்தே தி இந்த இடத்துக்கு லீடரா வரமாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ரோம் தான் வரப்போறான்னு தெரியும். ஸோ அந்த யார் வரப்போறாங்கன்னு முடிவு மாறல. ஆரம்பத்துலேருந்தே அது ரோமா தான் இருந்திருக்கு. அப்படியான்னு கேட்க, அப்போ மோக் சொல்றா, ஆமா எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். பட் யாரும் சத்தமா சொல்லிக்கல. அவ்வளோதாங்கிறான். அதோட ரோம் தான் இந்த இடத்துக்கு ரொம்பவே ஃபிட்டான ஆளு. அதுக்குன்னு தி சரிப்பட்டு வரமாட்டாருன்னு நான் சொல்லல. பட் இந்த பொசிஷனுக்கு தி ரொம்பவே கைண்டான ஆளா இருப்பாரு. அவ்வளோதாங்கிறான். அப்ப பீச் பார்க்குறான். என்ன நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்கு அப்படி பேசுறீங்க? தி உங்ககிட்ட இப்படி பேச சொன்னாரான்ட்டு. அப்ப மோக்குமே நானே என்ன அவர் வேலைய விட்டு தூக்கிட்டாரு. அப்புறம் எதுக்கு நான் அவர் சொல்றதெல்லாம் கேட்க போறேன்ட்டு. எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடந்திருக்கு. நீங்க உங்களால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு கில்ட்டி ஆயிக்காதீங்க. ஏன்னா, இத நான் இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதாவது சில விஷயங்கள் சொல்லாம போயிரும்ல. அதனால தான் நான் இன்னைக்கு சொல்றேன். நீங்க இருந்தாலும், நீங்க இல்லனாலும் தி கண்டிப்பா அர்சனிய லீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதோட தியோட லைஃப்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங்ஸ் தான் நீங்க மாறிட்டீங்க. அவர நல்லாவே பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, பீச் சொல்றான். நான் என் வாழ்நாள் முழுக்க அவர நல்லா பார்த்துப்பேன். நீங்களும் மோக் நீங்க சந்தோஷமா வாழுங்கங்கிறான். அப்ப மோக்குமே சிரிக்கிறான். இன்னொரு பக்கம் ரோமை தியை காட்டுனாங்கன்னா, ரோம் அப்படியே ஃபீல் பண்றான். இதுக்கப்புறம் எனக்கு விளையாடலாம் டைம் கிடைக்குமே தெரியாதே. அத பத்தி சொல்ல, தி சொல்றான். அப்படிலாம் பேசாதன்ட்டு. அப்புறமுமே அஸ்வினியோட லீடர் ஆகுறான்ல. அது ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்னன்ட்டு. அப்ப தி உடனே ஆமான்னு சொல்லிடுறான். என்ன நீ இப்படி சொல்லிட்ட? எனக்கு என்கரேஜ் பண்றக்காச்சு நீ இல்ல அது கஷ்டம்லாம் இல்லைன்னு சொல்லணும் நானன்ட்டு. பட் டி என்ன சொல்றான்னா, நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ நல்லாவே லீட் பண்ணுவேன்ட்டு. அப்புறமும் சரி ஓகே. அப்புறம் உன் ப்ராமிஸ மறந்துடாத. நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்க. டீல் தானே அப்படின்னு கேட்க, இவனும் ஆமாங்கிறான். அதோட உனக்கு எப்பல்லாம் விளையாடணும்னு தோணுதோ அப்பல்லாம் இங்க வந்துரு. உனக்கு எப்பல்லாம் ஹெல்ப் வேணுமோ நான் முதல் ஆளா உனக்கு ஹெல்ப் பண்ண இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பிங்கி ப்ராமிஸ் போட்டுக்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்க சிரிச்சுட்டு இருக்கும்போது டி டக்குன்னு கையை அமுத்தி விட்டுறான். பீக்கான் என்ன பண்றீங்கன்னு கேட்க, நீ அர்ச்சனையோட லீடர் ஆக போற. உனக்கு ஜஸ்ட் கை அமுக்கி விட்டதெல்லாம் வலிக்கவா போகுதுன்ட்டு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த கேம்ப் ஃபயர்லாம் செட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி வச்சுட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்க. அப்ப தீய செட் பண்றான் போல. அவன் முகத்துல கரி ஆயிடுச்சு. உடனே பீச் வந்து டிஷ்யூ எடுத்து அவன் முகத்த தொடச்சி விட்டுட்டு இருக்க. தி சும்மாவே இவங்க முன்னாடி சீன் போடுவான். அப்படியே அவன் அப்படியே இவங்க மோக்கையும் ரோமையும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்க. ரோம் அப்படியே வாமிட் எடுக்கிற மாதிரி சிக்னல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரோம் வந்து மோக்க பார்க்குறான். அவன் ஒரு ஐடியா பண்ணிட்டு அவன் வாலண்டியராக போய் அந்த நெருப்புலாம் செட் பண்ணி இவனே கறி எடுத்து முகத்தில் ஆக்கிக்கிறான். அப்புறம் வந்து உட்காந்துட்டு மூக் என் முகத்தில் ஏதாவது இருக்கான்னு கேட்க, மூக் மூஞ்சி அடிச்ச மாதிரி இல்லையேன்னு சொல்லிடுறான். அதை பார்த்து இவங்க 2 பேர் சிரிக்க, இல்லை என் முகத்தில் ஏதோ கரியெல்லாம் இருக்குன்னு சொல்ல, அப்போ மூக் சொல்கிறான், அப்படி இருந்தால் அது நீங்களே தொடச்சிக்கலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறான். அப்புறம் தீயும் பேச்சும் சிரிச்சுட்டு இருந்தவங்க, இதில் தீ வேற இந்த ரோட்டில் நாய் இருக்கும்ல, அதை விட நீ ரொம்ப பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. பீச் சொல்கிறான், அவர் அப்படி கிண்டல் பண்ணாதீங்கன்ட்டு, வாங்க நான் வேணா உங்களுக்கு தொடச்சி விட்றேன்ட்டு அவன் திசு எடுக்க, ரோம் ஹாப்பி ஆகிட்டான். நீங்கள் தான் பெஸ்ட்டு பீச் அப்படின்ட்டு. பட் அவன் கண்ணை மூடிட்டு இவன் தொடைப்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. தீ என்ன பண்ணுறான்னா, அந்த திசு வாங்கி அவன் துடைக்க போயிடுறான். ஏன்னா தீ எப்படி பீச் அப்படி பண்ண விடுவான். ஸோ அவனே இந்த திசு வாங்கி ரோமோட முகத்தில் உட்காந்து அப்படியே ஹார்டாக தொடச்சிட்டு இருக்க. ரோம் கத்துறான், பீக்கியான் எனக்கு வலிக்குதுன்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தியோ பீச்சும் தூங்குறதுக்கு ரெடியாக வரும்போது அங்கே ரோமோக் டென்ட்டை பார்க்குறாங்க. அவங்க ஆல்ரெடி தூங்க போயிட்டாங்க. அப்போ தியுமே சும்மா அவங்கள நினச்சி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான். பட் உள்ளே காட்டினாங்கன்னா ரோம் வந்து மோக்கு பிடிச்சி தொல்லை பண்ணிட்டு இருக்கான். அங்கே அவ்வளோ இடம் இருக்குது. ஆனால் அவன் வந்து மோக் பக்கத்தில் தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். ஏன் எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவனுக்கு பயமாக இருக்கான். உங்களுக்கெல்லாம் பயமாக இருக்காங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அப்போ ரோமுமே எனக்கு முதல்ல பயம் இருந்ததில்ல, பட் இப்போ தான் பயம், அதுவும் உன்னை பார்த்துங்கிறான். ஏன்னா இப்போ மோக் வந்து ரோமை லவ் பண்ணாமல் போயிடுவானோ அந்த மாதிரி பயம்தான் சொல்ல, மோக் சொல்கிறான், அப்படின்னா அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லைன்ட்டு. ஏன்னா ஒரு நாள் கூட நான் உங்களை காதலிக்காமல் இருந்ததில்லைங்கிறான். அப்போ ரோமே சிரிச்சுட்டு, ஓ அப்போனா இது ப்ரொப்போசல்னு எடுத்துக்குதான்னு கேட்க, மோக் சொல்கிறான், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. அதோட ஹாங்காங் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க, அப்போ ரோம் சொல்கிறான், எனக்கு ஒன்று தான் வேணும், நான் உன்னை காதலிக்கணும்னு சொல்ல ரோமோமோக்கு கிஸ் பண்ணுறாங்க.
இன்னொரு பக்கம் தீயும் பீச்சியும் காட்டினாங்கன்னா, அவங்க 2 பேரும் இந்த டெலஸ்கோப் இருக்கும்ல, அது வழியா அந்த விண்மீன் அமைப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப தீயுமே அத நல்லா எக்ஸ்பிளைன் பண்றான். அப்ப பீச்சிய பார்க்குறான். "ஓ! உங்களுக்கு இவ்ளோ தெரிஞ்சிருக்காங்கிற மாரி." அப்ப தீ வழக்கம் போல, அது மட்டும் இல்லன்னு சொல்ல வர, பீச் ஸ்டாப் பண்ணிடுறான். "நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும். என்னமோ இந்த பீச்ச வச்சு ஏதாவது கதை சொல்லுவீங்க. அந்த விண்மீனோட, என்னோட அந்த நட்சத்திரத்த வாங்குனீங்கலாம் சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒண்ணும் உண்மை இல்ல. புரிஞ்சுக்கோங்கங்கிற மாரி சொல்ல, தீ அப்படியே கெத்தா அந்த டெலஸ்கோப்ப லைட்டா எங்கேயோ திருப்பிட்டு, "இப்ப பாருங்கறான்." அப்ப பீச்சுமே பார்க்க, அங்க பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, அந்த விண்மீன் அமைப்புல வந்து பீச்சோட முக வடிவம் அப்படியே இருக்கு. அத பார்த்து பீச்சும் ஷாக் ஆயிட்டா, நம்மளுமே ஷாக் ஆயிட்டோம். அப்ப தீ சொல்றான், "இது பீச் இல்ல. லுக் பீஸ் விண்மீன் அமைப்பு. என்னோட லவ்வ ரெப்ரசன்ட் பண்றதுக்காக இருக்கிறது. இனி வாழ்நாள் முழுக்க நம்ம வாழ்ந்து முடிச்சப்பயும், காலம் எல்லாமும் இது இருந்துட்டே இருக்கும்னு" சொல்ல, அப்ப பீச் பார்க்குறான். "ஓ! இவ்ளோ நேரம் எனக்கு இந்த விண்மீன் அமைப்பு பத்தி லெசன் எடுத்துட்டு இருந்தீங்கல்ல, அது எல்லாமும் இந்த சர்ப்ரைஸ காட்டுறதுக்கு தானான்ட்டு." தியும் யாங்கிற மாரி அப்படி காட்ட, அப்ப பீச் சொல்றான், "பீக்கியான் எப்படி நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்ட்டு." அப்ப தியுமே, "அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ மட்டும் ஆசைப்பட்ட, வேணும்னு கேட்டீன்னா, இந்த மொத்த யூனிவர்ஸயுமே நான் உனக்காக பேக் பண்ணி கொண்டு வந்து தருவேன்." எப்படின்னு கேட்க, அப்ப பீச் பார்க்குறான். இந்த உலகத்துல நான் யாரடா கல்யாணம் பண்ணியிருக்கேங்கிற மாரி சொல்ல, அப்ப இவன் உடனே பெருமையா, "திரகிட் கியான் லீ. நீ யாரோட லாஸ்ட் நேமு உன்னோட லாஸ்ட் நேமா வச்சிருக்கியோ, அவங்க தான்" சொல்ல, அப்ப பீச்சுமே சிரிச்சு பார்த்துட்டு இருக்கான். தியும் கியூட்டா பார்த்துட்டு இருக்கான். இப்ப அடுத்த சீன்ல அப்படியே டென்ட்டுக்கு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மிராக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுன்ட்டு இந்த விஷயத்துக்காக தி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப பீச் கேட்குறான், "தீர கட்கியான்லி எப்பயாச்சும் ஸ்டாப் ஆவாங்களாங்க மாரி." அப்ப தி வந்து என்ன சொல்றான்னா, "இந்த சுகர் வந்து அதோட ஸ்வீட்னஸை மறக்கும். சால்ட் வந்து அதோட சால்ட்னஸை மறக்கும். அதோட இந்த டைமண்ட்ஸ்லாம் மழைக்கு பதிலா டைமண்ட்ஸ்லாம் ரெயின் ட்ராப்பாட்ட வந்து அந்த மாதிரி எல்லாம் எப்போ நடக்குதோ அப்பதான் நான் உன்னை லவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுவேன்னு" சொல்கிறான். அப்போ பீச் பார்க்குறான், "இதுக்கு நீங்கள் நான் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்கலான்ட்டு." அதோட பீச் என்ன சொல்கிறான்னா, "சப்போஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல சுகர் வந்து சுகர் தன்மை அந்த இனிப்பு தன்மையை மறக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் நடந்தாலுமே நான் உங்களை காதலிக்கிறத நிறுத்த மாட்டேன்னு" சொல்ல, இதை கேட்டு தி ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். "லுக் ப்ளீஸ் நீ என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு." அவன் ஹார்ட்டை பிடிச்சிட்டு வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். "எனக்கு வேணா மசில் வேணா இவ்வளோ பெருசாக இருக்கலாம், பட் என் இதையும் ரொம்ப குட்டி லுக் பீஸ்" அப்படின்னு சொல்கிறான். "ஓ உங்கள் இதே சின்னதாங்கிற மாதிரி லுக் பீஸ் கேட்க, அப்போ தி சொல்கிறான், "என்ன ரத்தம் ஓடுறதுக்கு கரெக்டான அளவு இருக்கும், அதோட காதலிக்கிறதுக்குன்னு கேட்டினா என்னோட இதயத்தோட கடைசி பீஸ் வரைக்குமே நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு" சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். அப்போ பீச் கேட்குறான், "நீங்கள் இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறீங்களான்ட்டு." அப்போ தீமே, "நீ எதுக்கு எங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு" கேட்க, அப்போ பீச் என்ன சொல்கிறான்னா, இவங்க கேம்பிங் பற்றி பேசியிருப்பாங்கல்ல, அப்போ அவங்க 3 பேரோட கண்ணை பார்த்துருப்போம். அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. 3 பேரால் அதை பற்றி பேசுகிறத நிறுத்தவே முடிஞ்சிருக்காது. ஸோ அவங்க 3 பேருக்கும் கண்டிப்பாக இது ஒரு ஸ்பெஷலான ஒன்றா இருக்கும். சும்மா ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறதுக்கு இது பெட்டராக இருக்கும். அதனால தான் இப்போ பீச் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ தீயுமே ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறான். "இவ்வளோ வருஷம் ஆனாலும் எனக்கு இன்னியுமே ஞாபகம் இருக்குது. அந்த காலத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல, ப்ரெஷர் இல்ல, ஒரு பேர்டனே இல்ல. நாங்க எல்லாருமே ரொம்ப ஃபன்னா, ஜாலியா இருந்தோம். ஹாப்பியா இருந்தோம்ன்னு" சொல்ல, அப்ப பீச் பார்க்குறான். மோக் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, ரோம் ஒவ்வொரு டைம் பர்த்டேக்கு வரும்போதும், அவர் ஆசைப்பட்டு கேட்குற ஒரே கிஃப்ட்டு, "ஒரு நாளாச்சு பாடி கார்டு இல்லாம எங்கேயாச்சும் போய் என்ஜாய் பண்ணணும்." அப்படி தானே? ஸோ அத தான் நான் அவருக்கு இப்போ ஹாங்காங் போறார்ல, அதனால அவருக்கு குடுக்க விரும்புறேன்ட்டு இப்ப பீச் சொல்றான். ஸோ ரோமுக்கு வந்து அந்த கிஃப்ட்ட குடுக்குறக்காக தான் அவன் இந்த கேம்பிங்கே செட் பண்ணியிருக்கான். பாடி கார்ட்ஸ் யாரும் இல்லாம இவங்க மட்டும் வர மாரி. அப்ப தியும் சொல்றான், "இது வந்து இந்த மெமரி ரொம்பவே ட்ரெஷரா இருக்கும் எங்க எல்லாருக்குமே. முக்கியமா ரூமுக்கு இருக்கும்." அதோட அவன் பீச்ச பார்த்து, "நீ தான் எனக்கு கரெக்ட்டான பெர்சன். பெஸ்ட் சாய்ஸ் எவர்ங்கிறான்." அப்ப பீச்சும் அப்படியே ஆச்சரியமா பார்க்க, தி சொல்றான், "நீ என்ன மட்டும் இல்லாம என்னை சுத்தி இருக்க எல்லாரையுமே ரொம்ப விரும்புற. அதனால தான் எனக்கு தெரியும். நீ தான் எனக்கான ஒன்லி ஒன் பீச்." அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே தி அப்படியே பீச்சோட தோள்ல சாய போக, பீச் பார்க்குறான். "பீக்கியா நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்ட்டு. அப்ப தியுமே, "எனக்கு தெரியும் இந்த ட்ரிப் வந்து நீ ரோமுக்காக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கன்ட்டு. பட் இந்த திரக்காட் லியான் லிய நீங்க கூட்டிட்டு வந்துட்டு எனக்குன்னு ஒரு கிஃப்ட்டும் இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்குறான். அதோட தீக்கு அந்த சீக்கிஸ் அதெல்லாம் போதாதான். அதனால அப்ப பீச்சுமே,
போதும் போதும் இவன் அப்படியே வழக்கமாக பேசிகிட்டே போவான்ல தி, அதனால் தியை அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு போதும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவனை டென்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ அடுத்த சீன்லேயே இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ குழந்தைங்களும் அப்பான்ட்டு வர இவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறையவே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பட் குழந்தைங்க அது கேட்குறதெல்லாம் ரோம் அங்கிளும் மோக் அங்கிளும் எங்கன்னா என்னன்னு பார்த்தா அங்கே டென்ட்டில் இருந்திருப்பாங்கல்ல. அப்போ அதிகாலையிலேயே ரோமும் மோக்கும் கிளம்புறக்கு ரெடி ஆயிருப்பாங்க. என்னன்னா அவங்க டைம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. பட் அந்த டைம் வந்து ஒரே ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணும். அந்த டைம் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ அவங்க விடிய காலையிலேயே கிளம்பியிருக்காங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, கார்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி மோக் சொல்லியிருப்பான். ஏன்னா ரோம் வந்து நாளைக்கு மதியானம் போல் வந்து அங்கே சார்ஜ் எடுத்துக்கணும், அதனால் இவங்க இப்போ போய் ஆகணும். ஸோ ரோம் சொல்கிறான் எல்லாருக்கும் ஓகேனா இப்போ குட் பை அந்த மாதிரி சொல்ல, அப்போ ரோம் அப்படியே போகிறான். அப்போ மோக் தி 2 பேருமே ஒரே நேரத்தில் ஸ்டாப்னு சொல்கிறாங்க. அப்படியே எமோஷ்னலாக பார்த்துட்டு டக்குன்னு தியும் மோக்கும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ பேசிக்கிறாங்க நம்மளோட சீக்ரெட் டீல் இனிமே நிலச்சிதான் இருக்கும்ன்ட்டு. என்னன்னா ஃபஸ்ட்டு தி இங்கே தாய்லாந்து அனுப்பியிருப்பாங்கல்ல, அந்த இயரில் நடந்தது. அப்போ மோக்கும் தியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தி வந்து எப்பயும் போல் அந்த ஃப்ரெண்டாக பேசுவான்ல, அந்த மாதிரி தான் பேச ட்ரை பண்ணுறான். பட் மோக் வந்து உறுதியாக சொல்லிடுறான். அதாவது அவன் பாஸ்ன்னு தான் பேசிகிட்டு இருக்கான். அப்போ தீமே என்ன பேசுகிற, நம்ம தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்ல, நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டாகவும் இருப்ப பாடி கார்டாகவும் இருப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கலன்னு கேட்க, அப்போ மோக் உடனே அவனோட அந்த இயர்பீஸ் இருக்கும்ல, பாடி கார்ட்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அதை ஆஃப் பண்ணிவிட்டு பேசுகிறான். என்னன்னா அந்த இயர்பீஸில் மாஸ்டருக்கு இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குற மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இப்போ மோக் வந்து அவனோட தகுதியை மீறி இப்போ ஃப்ரெண்டாக பேசிட்டா அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ தி வந்து உண்மையாலே ஒரு தனியாளாக தான் இந்த தாய்லாந்தில் இருந்தாகணும். ஏன்னா அவனுமே அப்போ தானே ஹாங்காங்லேருந்து தாய்லாந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ தி தனியாகிடுவான். அதனால தான் மோக் வந்து இப்படி பாஸுங்கிற இதிலே மெயின்டைன் பண்ணியிருக்கான். ஸோ தி என்ன பேசுகிறான்னா அவங்க இவ்வளோ தூரம் போயிட்டாங்களா அப்படின்ட்டு. அப்போ மோக்குமே ஆமாம், பட் எல்லாரும் என்ன நம்புற வரைக்கும் தான், வேணும்னா அப்பப்போ இந்த இயர்பீஸை நான் மாற்றிப்பேன்னு சொல்ல, அப்போ தி பார்க்குறான். சரி ஓகே, இந்த இயர்பீஸை கொஞ்ச நேரம் நீ மாற்றினாலும் அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகேவான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சீக்ரெட் டீல் போட்டிருப்பாங்க. ஸோ அதை நினச்சி சிரிக்கவும் செஞ்சுருப்பாங்க. இப்போ அவங்க பேசுகிறாங்க. மோக்குமே டேக் கேர் பாஸ்ன்னு சொல்ல, அப்போ தி சொல்கிறான் உன்கிட்டேருந்து அந்த வார்த்தையை கேட்குறது இதான கடைசி டைம்ன்ட்டு. அப்போ மோக்குமே நம்ம மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் படின்னு சொல்ல, அப்போ தீயுமே மீ டூ படிங்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பீரியட் தான் அவங்களுக்கு கஷ்டமாகவே இருக்குது. இப்போ தி அதை தான் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே வீடியோ கால் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே தி, பீச், குழந்தைங்க, இன்னொரு பக்கம் ப்ளப், இன்னொரு பக்கம் ரோம், மோக் எல்லாருமே வீடியோ காலில் பேச குழந்தை சொல்கிறான் நீங்கள் எப்போ திரும்பி வருவீங்க, நான் உங்களை மிஸ் பண்ணுறேன்ட்டு. அப்போ ரோமுமே நான் இப்போ தான் இங்கே ஹாங்காங் வந்து இறங்கினேன், நீ அதுக்குள்ளே மிஸ் பண்ணுறியா, ரொம்ப சீக்கிரம் மிஸ் பண்ணுறியன்ட்டு. அப்போ ப்ளப்புமே நான் ஹாங்காங் வரும்போது அங்கே சுற்றி பார்க்கலாமான்னு கேட்க ரோம் சொல்கிறான் வா வா, நானே உனக்கு கைடாக இருக்கேன், அதோட அம்மா உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் தி ஏதோ அவனோட ஃபோனில் பார்த்துட்ருக்க பீச் வந்து கேட்குறான் என்ன வேலையான்ட்டு. ஆக்சுவலாக தி வந்து இவங்களோட வாழ்க்கையவே சீரியஸாக எடுக்கலாம்னு நினச்சிருப்பாங்கல்ல, அதுக்கான ஸ்கெடியூல் தான் பார்க்க போகிறான். ஸோ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குட்டான்னு கேட்க பீச் என்னங்கிற மாதிரி பார்க்குறான். நாளைக்கு இந்த சீரீஸோட படப்பிடிப்புக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாமா, நம்ம லவ் ஸ்டோரியை பார்க்க வரியான்னு கேட்குறான். இப்போ பீச் அப்படியே ஷாக். ஸோ அடுத்து என்ன சீன் காட்டுறாங்கன்னா இந்த படப்பிடிப்பு ஆரம்பமாயிடுச்சு. என்னன்னா ஃபஸ்ட் எபிசோடில் அலனை வந்து தி கட்டந்து பீச் கூட்டிகிட்டு வருவான்ல, அப்போ தவணை பார்க்கும்போது கூட பீச் கையில் லைட்டாக அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறம் அவன் தண்ணியில் வாஷ் பண்ணும்போது அவன் காரில் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ தானே தி வந்து பீச் கிட்ட வாலண்டரியாக பேசியிருப்பான், ரொம்ப கிரிஞ்சாக பேசியிருப்பான். அதை பார்த்து பீச்சுமே சிரிச்சிருப்பான். ஸோ அந்த சீனை தான் இப்போ எடுக்கிறாங்க. அதில் நடிக்கிறது யாருன்னா டேன்யூ. ஸோ அவங்க சொன்ன எக்ஸாக்ட் டயலாக்ஸ் அதே தான் இவங்க பேசி அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படப்பிடிப்பு போயிட்டுருக்கு. பட் இடையில கட்டுன்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னா தி தான். தி உடனே அந்த படப்பிடிப்பை பார்த்துட்டு இருந்திருப்பான். அவன் கோவமாக வந்து இவங்ககிட்ட பேசுகிறான், என்னோட பிசிக்கு உங்ககிட்ட இல்லை, சரி அதை கூட நான் ஒத்துக்கிறேன், பட் அந்த லைன்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க. இதுதான் நானும் பீச்சும் மீட் பண்ண ஃபஸ்ட்டு மீட். அதில் வந்து நாங்கள் காதலிக்கவே ஆரம்பிக்கல. பட் நீங்கள் என்னமோ உங்கள் கண்ணில் வந்து அப்படியே ஹார்ட் விட்டு எல்லாம் அவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன உண்மையாலே ரகசியமாக காதலிச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்க அவங்க 2 பேரும் பயந்துட்டு சாரி கேட்குறாங்க. நாங்கள் உண்மையாலே நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம் நல்லா நடிக்கிறதுக்குன்னு சொல்ல, அப்போ இவன் பார்க்குறான் அப்படி பண்ணிங்கன்னா எதுக்காக இப்படி நடிக்க போகிறீங்கன்ட்டு. 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இப்படி தான் பார்த்துப்பீங்களாங்கிற மாதிரி கேட்க, அப்போ இவங்க 2 பேர் சொல்கிறாங்க
இல்ல குந்தி, நாங்க வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அத வந்து காட்டலான்னு நடிச்சோம் அப்படின்னு சொல்ல, இந்த வார்த்தைய கேட்டோனே உடனே வெட்கப்பட ஆரம்பிச்சுடுறான். ஓ! அப்படியா? அப்பன்னா லுக் பீஸ் வந்து என்ன பார்த்தப்பயே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்படி சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெட்கப்பட்டுட்டு இருக்க, அங்க இருக்க எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கேட்குறாங்க பீச் கிட்ட, அப்படியா பீச்சுங்கிற மாரி. பீச் சட்டுன்னு நோன்னு சொல்லிடுறான். அப்ப தீயுமே ஷாக் ஆயிட்டான். அப்ப பீச் என்ன சொல்றான்னா, நான் அவர ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். ஸோ பயந்தா இருந்துச்சுன்னு சொல்ல, கோவத்துல சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. டைரக்டருமே அடுத்த சீனுக்கு போலான்னு சொல்றீங்களான்னு கேட்க, இந்த ஆக்டர்ஸே சேஞ்ச் பண்ணுங்க. நான் போட்டிருக்க கான்டாக்ட் லென்ஸ் கூட இவன் போடலன்னு சொல்லிட்டு கோவமா போக, அவங்க 2 பேரும் கெஞ்சிட்டு இருக்காங்க. குந்தி ஒரு நிமிஷம்ன்ட்டு. அப்ப நீயுமே டேய பிடிச்சு திட்டுறாங்க. நீ ஏன் அது போடலன்ட்டு. அப்ப டேயுமே என் கண்ணு குட்டியா இருக்கு நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அடுத்த சீன்ல பீச்சா நடிக்கிறது ஜிம்மி இந்த சீன் என்னன்னா, அவங்க மலையில விளையாடி இருப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி பீச்சும் பேசியிருப்பாங்கல்ல. வந்து பீச்சோட கைய சாரி பீச் வந்து தீயோட கைய தொடும்போது, பயந்து எடுத்திருப்பான். அப்ப பீச்சுமே ஒரு மாரி சேட் ஆக, சொல்லியிருப்பான். "நீ வந்து என்ன தொட்டுக்கலாம். நான் பெர்மிஷன் தரேன்" அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அந்த சீன் தான் இப்ப போயிட்டுருக்கு. ஸோ அவங்களும் அத நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்க படப்பிடிப்ப கன்டின்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அவன் ஜிம்மிக்கு ஒரு இது குடுக்குறான். "டாக்டர் ஜிம்மி, நீங்க அந்த ப்ளீஸ்ன்னு சொல்றீங்கல்ல, அத மட்டும் பீஸ்ன்னு சொல்லுங்கன்ட்டு" அவன் கொஞ்சம் அது கியூட்டா பேச சொல்லி தரான். அப்ப இவருமே, "ஓ! அப்படி சொல்லணுமான்னு" பார்த்துட்டு, ஜிம்மி வந்து அத கரெக்ட்டா சொல்லிர்றாரு. ஸோ அதில என்ன சீன் வரும் அதுக்கப்புறம், நீங்க வந்து இப்படி வேற யார்கிட்டயாச்சும் பேசினீங்கன்னா, எல்லாரும் நீங்க அவங்கள லவ் பண்றீங்கன்னு தப்பா நெனச்சுப்பாங்க. நானாலும் அப்படி நெனைக்கலன்னு பீச் சொல்லியிருப்பான். அப்ப தீயுமே, "நீ அப்படிதான் நெனச்சு பாரேன். அதுதான் உண்மைங்கிற" மாரி சொல்லியிருப்பான்ல. ஸோ அப்ப வந்து பீச் ஷாக் ஆகணும். அந்த சீன். அப்ப உடனே கட்டுங்கிறான். என்னன்னு பார்த்தா, வந்து சொல்றான். "தீரக்காட் கியான்லி என்ன மாரி பிரில்லியன்ட்டா, ஹேண்ட்ஸமா, அழகா இருக்க ஒரு ஆள் வந்து ப்ரொபோஸ் பண்ணும்போது, உன் ரியாக்ஷன் என்ன அவ்வளோ குட்டியா தான் இருக்குமா? என்னது இதுன்னு கேட்க, அப்ப இவருமே சாரி குன்ட்டுன்னு சொல்லிட்டு, இப்ப மறுபடியும் அந்த இது போது. அது போம்போது கூட, ஜிம்மியோட அந்த ஹேர வந்து தீயோட ஹேர் ஆட்டம் இழுத்து விட்டுட்டு தான் போறான். ஸோ அடுத்து அந்த படப்பிடிப்பு மறுபடியுமே ஸ்டார்ட் பண்ணும்போது, பாவம் கிட்ட பயங்கரமா மாட்டிட்டாரு. என்னன்னா, அவர் நடிக்கிறாரா, அப்ப வந்து நெறைய எமோஷன் குடுங்க, அத அப்படியே பண்றாரு. ரொம்ப ஸ்டன் ஆகுங்க, அப்படியே பண்றாங்க. அதே மாரி ஷாக் ஆகுங்கன்னு சொல்றாங்க. பட் அவங்க பார்க்கறத அப்படியே பயப்படுற மாரி ஆயிருது. அந்த லவ் கன்ஃபெஷன பார்த்தோன்னே, நல்லா எமோஷனலா இருங்க. சூப்பர். அப்படியே பிளிங்க் ப்ளீஸ் பண்ணுங்க. 2 டைம் கண்ண சிமிட்டுங்கன்னு சொல்ல, அப்படியே அந்த சீன் போயிட்டுருக்க. பீச் கேட்குறான். உண்மையாலே இது இந்த மாரியா இருந்துச்சு? அக்யூரேட்டா இப்படியாவா இருந்துச்சுன்னு கேட்க, அப்ப பார்க்குறான். லுக் பீஸ் உனக்கு பிடிக்கலையா? அப்பனா உடனே ஆக்டர்ஸ மாத்துங்கன்ட்டு. அப்ப உடனே கேட்க ஆரம்பிச்சுட்டான். குந்தி எனக்கு இன்னொரு டேக் குடுங்க. நான் இந்த சீரிஸ்ல பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரி கேட்க, அதெல்லாம் கேட்குற மாரி இல்ல. நான் 2 டைம் கண்ண சிமிட்ட சொன்னதுக்கு நீங்க சிமிட்டலன்னு சொல்ல, அப்ப ஜிம்மி சொல்றாரு, நான் சிமிட்னேன்ட்டு. பட் தீயோட முடிவு ஒண்ணு தான் சேஞ்ச் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அடுத்து இங்க வர ஆக்டர்ஸ் வந்து ஜூனியர் மார்க். இதே இந்த சீன்னா, அ வந்து அந்த பீச் வந்து ட்ரிப்புக்கு போறான்னு தெரியும்போது, அவன் அந்த ட்ரிப்பு தான் தெரியாம, அவன் வெளிநாடு போறான்னு பயந்துட்டு, அந்த படியிலேருந்து இறங்கி வந்து ஃபன்னா கத்தியிருப்பான்ல, அந்த சீன் தான். ஸோ அந்த சீனு அவன் ஜூனியருக்கு சொல்லிக் குடுத்துட்டுருக்கான். இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு அவன் தலையாட்டி பேசியிருப்பான்ல, அத சொல்லிக் குடுக்க, அப்ப ஜூனியருமே அதே மாரி பண்ணிட்டுருக்காங்க. திரும்ப திரும்ப அந்த ஒரே டயலாக்க சொல்லிக் குடுத்துட்டுருக்கான். ஜூனியர் பண்ணிட்டுருக்காங்க. இடையில ஒரு சத்தம், "ஏய் நிறுத்துங்கன்ட்டு." என்னன்னா, பீச் தான், "நீங்க இவ்ளோ நேரம் எடுத்ததுல, மார்க் தூங்கவே செஞ்சுட்டாரு. 2 மணி நேரமா நீங்க ரிஹர்சல் பார்த்துட்டுருக்கீங்க. படப்பிடிப்பு ஆரம்பிக்கலான்னு" சொல்ல, அப்புறம் இவங்களுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில என்ன, வந்து அப்படியே படியிலேருந்து இறங்கி வந்து, லுக் கூட பேசுற மாரி தானே. அப்ப பேசும்போது, லுக் கைய புடிச்சிருப்பான் ஒரு இதுல. அப்போ உடனே மறுபடியும் கட்டுங்கிறான். என்னன்னா போயி, "இப்படியா கைய அழுத்தி பிடிப்ப? நான்லாம் கைய அவ்வளோ அழுத்திலாம் பிடிக்க மாட்டேன். ஒரு வேளை யாராவது காயப்படுத்துறதுன்னு இருந்தாங்கன்னா, இந்த உலகத்திலேயே அப்படி கடைசியா பண்ற ஆள் நானா தான் இருப்பேன்னு" சொல்ல, அப்புறம் அதுக்குமே ஆக்டர்ஸ சேஞ்ச் பண்ணுங்கன்ட்டு சொல்லிட்டான். அப்ப ஜூனியர் உடனே, "குந்தி ஒரு நிமிஷம் இருங்க. இப்படி புடிச்சா ஓகேவான்ட்டு" கைய வந்து ரொம்ப மெதுவா புடிச்சு காட்டுறான். இந்த ஃபன்னு தாங்க முடியாம மார்க்கே சிரிச்சிடுறாரு. ஸோ அடுத்து வந்து பீச்சோட ப்ரொபோஸ் சீன் தான். அங்க நடிக்கிறது ஃபோர்ஸ் புக். ஸோ அவங்க ப்ரொபோசல் முடிச்சு கிஸ் பண்ற மாரி சீன் போக, அப்ப மறுபடியும் கட்டுன்னு கேட்குது. யாரு? நம்ம தான். ஸோ இங்க என்ன சொல்றான்னா, "நீங்க லவ்ல இருக்க மாரியே நடிக்க மாட்டீங்க. அந்த லவ் கிட்ட போற மாரி இருக்கணும். பட் அப்படி இல்லவே இல்லன்ட்டு." எல்லாருமே இப்ப இந்த மாரிலாம் சொல்லும்போது பயப்பட தான் செய்வாங்க. இவங்களுமே பயப்பட்டுட்டு தான் இருக்காங்க.
நீங்கள் இப்போ நடிக்கும்போது என்ன பண்ணுன்னா, உங்கள் இதயத்தை அவனோட காலடியில் போடுற மாதிரி போட்டு அப்புறம் ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்திரி எந்திரின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஃபோர்ஸை எழுப்பி விட்டுட்டு ஃபோர்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல தி வந்து சும்மா நடித்து காட்டுறாங்க. ஸோ தி எப்படி ப்ரொப்போஸ் பண்ணான்ட்டு. அப்போ தி அதில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அந்த மூச்சு இழுத்து விட்டு பர்ஃபெக்டாக நடிக்கணும்னு கரெக்டாக பண்ணுறான். ஸோ அதில் தி என்ன பண்ணுறான்னா, டோன்ட் வரி, நீ கவலைப்படாத, அர்சனிக் கீழே நீ வாழும்போது கண்டிப்பாக உன் லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் வராது. நான் உருவாக்க போகிற உலகம் வந்து நீ நான் மட்டும் இருக்கிறதுன்னு சொல்ல இந்த சீன் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் பீச்சுமே அங்கே உட்காந்து இந்த சீனை பார்த்துட்டு தானே இருக்கான். அவன் முகமே மாறுது. இப்போ வந்து கட்டுன்னு ஒரு வார்த்தை கேட்குது. பட் இந்த டைம் கட்டுன்னு சொல்கிறது நம்ம பீச்சு. அப்போ டேரக்டர் அப்படியே பார்க்குறாரு. நான் இன்னும் படப்பிடிப்பு ஆரம்பிக்கவே இல்லை, ஆக்ஷனே சொல்லலை, அதுக்குள்ளே நீங்கள் ஏன் கட் சொல்கிறீங்கன்ட்டு. ஏன்னா அது ஜஸ்ட் ரிஹர்சல் தானே. பீச் வந்து அவன் ஜெலஸாக இருக்கனால அப்படி சொல்லிட்டான். ஸோ அவங்க வீட்டுக்கு வரும்போது பீச் நடந்து வந்துட்டுருக்கான், தீப் என்னன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். காலை மதியானம் நைட்டு எப்பயுமே நான் உன்னை மட்டும் தானே காதலிக்கிறேன்னு சொல்கிறேன்ட்டு. ஸோ அப்படியே அவங்க பேசிட்டு நடந்து வர பீச் ஒத்துக்கிறான். எனக்கு தெரியும், பட் நான் ஜெலஸ் ஆனன்ட்டு. அந்த ஒரு வார்த்தையை கேட்டோன்னே தீயை கண்ட்ரோலே பண்ண முடியலையே. என்னது அப்படின்ட்டு அப்படியே பாடி கார்ட்ஸ் கிட்ட கையை காட்டிட்டு ஜெலஸாக இருக்கே அப்படின்ட்டு. லுக் பீஸ், நீ என்ன பார்த்து ஜெலஸ் ஆகுறியான்ட்டு அப்படியே வெக்கப்பட. அப்போ பீச் ஒத்துக்கிறான். அதாவது நான் உங்களை மற்றவங்க கூட க்ளோஸாக பார்த்ததே இல்லை, அதனால் ஜெலஸ் ஆகிட்டேன்ட்டு. அப்போ தீயுமே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இன்னையிலேருந்து நீ அப்படி பார்க்கும்படி நான் நடந்துக்கவே மாட்டேன்னு சொல்ல. அப்போ பீச் சொல்லிடுறான், இல்லை இல்லை அப்படி பண்ணாதீங்க, நான் வந்து அதை மாற்றிக்கிறேன், ஏன்னா இது இவன் தப்பு தானே, அதனால் நான் மாற்றிக்கிறேங்கிற மாதிரி சொல்ல. அப்போ தீ சொல்கிறான், நீ எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுற, அதை விட நம்ம ஈஸியாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலாமேன்ட்டு. என்னன்னு பார்த்தா நான் அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டேங்கிறான். இந்த ஆக்டர்ஸையும் வேணான்னு சொல்லியிருப்பான் போல். ஸோ அடுத்த சீன்லேயே இப்போ தீயோட வீட்டில் அரணும் தவனும் இருக்காங்க. அப்போ பீச் கேட்குறான், இந்த இதுக்கு நடிக்கிறவங்களை கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்களாமேன்ட்டு. அப்போ இவங்களுமே ஆமாம், ஸ்கிரிப்டு படித்து பார்த்தோம், பட் எங்களால் அது நடிக்க முடியும்ன்ட்டு எங்களுக்கு தோணல. அதோட தவன் சொல்கிறான், நான் கேமரா முன்னாடி வந்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ கொஞ்சம் பயமாக இருக்குங்கவன் இவன் சொல்லும் போதே நீ அப்படியே சிரிக்கிறான். இந்த ரோல் கிடைக்கணும்னு எத்தனை ஆளுங்க தவம் கிடக்குறாங்க தெரியுமா. நீங்கள் என்னென்னா எப்படி சொல்கிறீங்க, இப்போ என்ன நாங்கள் வந்து உங்ககிட்ட கெஞ்சணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லும் போது பீச் உடனே சொல்லிட்டான், ப்ளீஸ் நாங்கள் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறோம், நீங்கள் இதுக்கு ஆடிஷன் வாங்கலேன்ட்டு. அப்போ தீ வந்து சாக்காயிட்டான். பட் இவங்க என்ன போய் சொல்கிறாங்க, இல்லை எங்களால் உண்மையிலே முடியாது, நடிக்க முடியுமான்னு தெரிலங்க மாதிரி சொல்லும் போது தீ உடனே சிரிக்கிறான். என்னென்னா தீ விடுவானா, அவங்கள அந்த ஆடிஷனுக்கு வர வச்சுட்டான். இவங்களுக்கு எந்த சீன்னா, தியும் பீச்சும் அந்த குளிக்கிற இடத்துல உட்காந்து பேசுவாங்கள்ல அந்த சீன். ஸோ இதில் வந்து அவன் ஃபஸ்ட் டைம் பீக்கேன்னு கூப்பிட சொல்லியிருப்பான்ல, ஸோ அதை தான் இப்போ சொல்கிறாங்க. இப்போ பீக்கேன்னு கூப்பிட்டதுக்கப்புறம் அங்கே தீ வந்து வெக்கப்படணும், அதை வந்து தவன் பண்ணான். பட் 2 பேரும் சிரிச்சிடுறாங்க. ஸோ ஒரு டைம் கட் சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணுமா. அப்போ தீ மறுபடியும் எனக்கு இது பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்ல மறுபடியும் அவங்க சிரிச்சிடுறாங்க, கட் பண்ணுறாங்க. ஒரு டவுட்டே வந்துடுது அவங்களால இது பண்ண முடியுமான்ட்டு. பட் இதே சீன் தான் போயிட்டுருக்கு. இவனுங்க சீனுக்கு சிரிக்கிறானுங்களா இல்லை தீயை நினச்சி சிரிக்கிறானுங்களானே தெரில. மறுபடியும் ஒரே சீன் தான் போயிட்டுருக்கு. பீக்கேன்னு கூப்பிட்றான், இவனுங்க தாங்க முடியாமல் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. கட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பீக்கேன்னு சொல்கிறான், சிரிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் டேரக்டர் சலிச்சு போய் அந்த மைக்கை வந்து தீ கிட்ட காட்டுறாங்க. கடைசியில் தீ தான் கட்டுன்னு சொல்கிறான். டேரக்டருக்கே கட் சொல்லி சலிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பீச் சொல்கிறான், பரவாயில்ல எனக்கு புரியுது, இந்த டைலாக்லாம் கொஞ்சம் வியர்டாக இருக்குன்னு சொல்லிடுறான். அதை கேட்டோன்னே தீ முறைக்கிறான், ஏன்னா இதெல்லாம் இவங்க உண்மையாக பேசின டைலாக் தானே. அப்போ அலனுமே சாரி, உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல. அப்போ தவன் கேட்குறான், ஆமாம் 2 பேரும் உண்மையாக இப்படி தான் பேசிப்பீங்களான்ட்டு. அப்போ பீச்சும் ஆமான்னு சொல்ல இவனுங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்தும் தீ முறைக்கிறான். அப்போ அலன் சொல்லி பார்க்குறான், பேசாமல் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் மறுபடியும் மாற்றி எழுதி கொஞ்சம் நார்மலாக இந்த சிம்பிளாக மாற்றலாமான்ட்டு. அப்போ தீ கோவமாக இருந்துக்கிறான், எனது சிம்பிளாக மாத்திரமா, எனக்கு பிடிக்காத வேர்டே இதுதாங்கிறான். அப்போ அலன் சொல்கிறான், பீச் உங்களை தவிர யாராலையும் தீயை வந்து சமாளிக்கவே முடியாது, எனக்கு தெரிஞ்ச அந்த ரோலை யார் எடுத்துக்கிட்டாலும் கஷ்டம்தான்ட்டு அவங்க அப்படியே கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பீச்சுமே சரி ஓகே, அப்போனா கொஞ்ச நாள் வேணால் படப்பிடிப்பை தள்ளி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அரணுக்கு ஒரு ஐடியா வருது. மேபி அப்படி எந்திரிக்க அப்படியே அவன் கண்ணில் பல்ப் எரியுது, என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறான். அதோடு இந்த சீனை கட் பண்ணி இப்போ பீச்சோட ட்ரீம் எக்ஸிபிஷன், அவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தானே, அந்த மாதிரி அவங்களோட கேலரி ஓப்பன் பண்ணணுன்னு அவங்களுக்கு ஆசை இருக்குல்ல. ஸோ அந்த ட்ரீம் எக்ஸிபிஷனில் ஃபஸ்ட்டு எக்ஸிபிஷன் தான் இப்போ காட்டுறாங்க. ஸோ அவன் இன்டர்வியூலாம் கொடுத்துட்ருக்கான். அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரிலாம் கேள்வி போயிட்டுருக்குல்ல.
ஸோ ஃபஸ்ட்டு பீச் என்ன பேசுகிறான்னா, இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணுறது எல்லா ஃபோட்டோகிராஃபரோட கனவாக தான் இருக்கும். இது அவர் தான் நனவாக்க எனக்கு உறுதுணையாக இருந்தாருன்ட்டு. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஓ இந்த வென்யூவோட தீமே நீங்கள் இப்போ ஒருத்தரை பேசிகிட்டு இருக்கீங்களா அவரை பற்றி தானேன்னு கேட்டுட்டு இதோட இன்ஸ்பிரேஷன்லாம் கேட்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ பீச் பேசுகிறது எப்படி காட்டுவாங்கன்னா, பீச் அங்கே எல்லா ஃபோட்டோஸ் வச்சுருப்பான்ல அந்த ஃபோட்டோஸையும் காட்டுவாங்க. அப்படியே அதுக்கு ரிலேட்டடாக இருக்க சீனையுமே நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்போ பீச் அப்படியே தீயோட ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்கிறான், எனக்கு அவர் சிரிக்கும் போது ரொம்பவே பிடிக்கும். இந்த இடத்த கட்டினார்ல அவருக்காக நான் ஏதாவது ஒன்று திருப்பி கொடுக்கணும்னு நினச்சேன். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷனுங்கிறான். அதோட அவர் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருப்பார். அதை எனக்கு மட்டும் வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படலன்னு சொல்ல அப்படியே தீயோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. பட் இப்போ தீ போட்டிருக்கும் போது ஒரு டேட்டூ போட்டு இன்னொருத்தனை காட்டுறாங்க. யாருன்னா நம்ம ரோமு. ஆக்சுவலாக அப்படியே தீயை காட்டுற மாதிரி வந்துட்டு இவங்க ரோமை காட்டுவாங்க. இந்த இடத்தோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். என்னோட வாழ்க்கை தான். நான் எப்படி வளர்ந்தேன், எப்படி இருக்கேன்ட்டு. என் வாழ்க்கையில் இருக்க எல்லாருமே இன்க்ளூட் பண்ணது. டி மட்டும் இல்லாமல் எல்லாருமே இதில் இருப்பாங்கன்ட்டு அப்படியே காட்டினாங்கன்னா லுக் ப்ளப் தான். ஸோ ப்ளப்போட ஃபோட்டோ இருக்குது. அப்படியே ப்ளப்பையும் மிராவை காட்டினாங்க. மிரா மடியில் ப்ளப் எடுத்துகிட்டு இருக்கா. மிரா வந்து அவளுக்கு ஹேர் வாஷ் பண்ணி விட்டுட்ருக்கா. அப்போ ப்ளப்புமே சொல்கிறா, எனக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதே பிடிக்காதுன்ட்டு. அதானே நான் பண்ணி விட்டுட்ருக்கேன்னு சொல்ல அப்போ அவள் கண்ணுக்குள்ளே சோப் போயிடுது. அதை வந்து மிரா தொடச்சோட அப்படியே அவங்க 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. இவங்க எல்லாரும் இல்லாமல் நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன்னு சொல்ல அப்படியே தவணை அரணை காட்டுறாங்க. இப்போ அலன் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல இருக்கான். அவன் வந்து மாடல் தானே. ஸோ அதில் இருக்கும்போது அவன் பக்கத்தில் இன்னொருத்தவங்களுமே இருக்காங்க. பட் அவன் ஒரு மாதிரி பயத்தில் தான் தவணை பார்க்குறான். பட் தவணை வந்து பழைய மாதிரி இல்லை. அவன் சிரிச்சுட்டு அரணை பார்த்து குட் லக் சூப்பருங்க மாதிரி கை காட்டிகிட்டு இருக்கான். அப்போ அலனுமே ரொம்ப சிரிக்கிறான். அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இந்த கொஞ்சம் பேரை என் லைஃப்பில் எப்பயுமே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கிறான். கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நிறைய பேர் தெரியவே தெரியாதுன்ட்டு அப்படியே ரோமையும் மோக்கி காட்டினாங்கன்னா ரோம் ரெடி ஆகிட்டு இருக்கான். அவனோட துணியிலுமே அப்போ அந்த பேர் போட்டிருக்கு, கிரிடனாய் ரோம்லின்ட்டு. அப்போ மோக் சொல்கிறான், இன்றைக்கி நீங்கள் தான் லீடர் ஆக போகிறீங்கன்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க, இன்றைக்கி உங்களோட நாள்ட்டு. ஸோ பீச் என்ன சொல்கிறான், எனக்கு இவங்க எல்லாருமே என் லைஃப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படியே அவன் தீயோட மேரேஜ் பிக் இருக்கும்ல அதை தான் பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக மேரேஜுக்கு முன்னாடி தீ உட்காந்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்துருவான் போல். அது வந்து பீச் வீடியோவே எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ அதில் தீ வந்து என்ன பேசிகிட்டு இருக்கான்னா, நான் தீரக்கா ஏன்லி உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் இப்படி லவ் பண்ணுவேன். அந்த மாதிரி அவன் அந்த டைலாக் வந்து அவன் மனசார தான் சொல்லுவான். பட் அதையுமே அவன் இன்னுமே பர்ஃபெக்டாக சொல்லணும்னு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். உனக்கு வாழ்நாள் முழுக்க நம்பிக்கையானவனாக இருப்பேன்ட்டு. அதை பீச் அப்படியே ரசிச்சுட்டே சிரிச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த ஃபோட்டோவை தான் இப்போ கூட பீச் ரசிச்சுட்டே பார்த்துட்ருக்க. பின்னாடி வந்து தீ வந்து நிற்கிறான். கங்க்ராட்ஸ் மாஸ்டர் ஃபோட்டோகிராஃபர்ன்ட்டு. அவன் வழக்கம் போல் ஃப்ளவர் பொக்கெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்க. அப்போ பீச் அதை வாங்கி பார்க்குறான். ஓகே, இது எந்தெந்த காண்டினென்ட்ஸ்லேருந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்ட்டு. அப்போ தீ உடனே சிரிச்சுட்டு, உன்னை லவ் பண்ணதுலேருந்து நான் ஒரு விஷயந்தான் கற்றுக்கிட்டேன். என்னன்னா, நம்ம என்ன தான் உலகம் பூரா பெஸ்ட் எது அந்த மாதிரி தேடினாலுமே நம்ம கண்ணு முன்னாடி பெஸ்ட்டாக ஒன்று இருக்கும்ல, அதுக்கு ஈடாகாதுன்ட்டு. என்னன்னா இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, அது ஒரே ஒரு கைண்டு தானம்மா. என்னன்னா பீச் பிளாசம் ஃபார் மை ஸ்பெஷல் ஒன்னுன்ட்டு அவன் அதை கொடுக்க. அப்போ பீச் அதை வாங்கி பார்த்துட்டு இருக்கானா. அப்போ தீ சொல்கிறான், அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் வந்து பார்க்காத, இந்த ஃப்ளவர்ஸை கொடுத்தவங்க கன்னத்துலேயுமே ஒரு கிஸ் கொடுன்னு சொல்கிறான். அப்போ பீச்சுமே அவன் கன்னத்தில் கிஸ் பண்ண. அப்போ தீ வழக்கம் போல் வெக்கப்பட்டுட்டு தான் இருக்கான். அப்போ தீ கேட்குறான், அம்மா இந்த ஃபோட்டோ முன்னாடியே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தியே, அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்ட்டு. அப்போ பீச் சொல்கிறான், நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் எனக்கு சொன்ன எல்லா ப்ராமிஸுமே அப்படியே கடைப்பிடிச்சிட்டு இருந்திருக்கீங்கன்னு சொல்ல. அப்போ தீ சொல்கிறான், ஆமாம், ஏன்னா நான் கிரேட்டஸ்டான லவ்வை உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்ட்டு. அப்போ பீச்சுமே, தேங்க்யூ பீக்கியான், ஒரு உலகத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் நான் மட்டும் இருக்கிறது, ஜஸ்ட் மீ அண்ட் தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தீயை காட்டு கை காட்ட. அப்போ தீ ஒன்று அந்த விரலை பிடிச்சிட்டு, ஆமாம் என் உலகத்துலேயும் 2 பேர் மட்டும்தான், பீச் அண்ட் மீன்ட்டு. அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அப்புறம் தீயும் பீச்சு கிஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கடைசியில் அந்த பேரையே சொல்லிட்டாங்க அவங்க 2 பேரும், ட்ராமாவோட பேரையே. அப்போ கூட தீ வந்து அந்த லவ் சிம்பிள் காட்டுவாங்களே கையில், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அடுத்து என்ன காட்டுறாங்கன்னா, இந்த மீயந்தி இருக்குல்ல, அதில் மற்றவங்கள நடிக்க வைக்கிறத விட மற்றவங்க அந்த கேரக்டர் எப்படி போர்ட்ரே பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்கு இவங்க 2 பேர் அந்த கேரக்டராக வாழ்ந்தவங்களே அதில் இருந்தாங்கன்னா நல்லா போர்ட்ரே பண்ணுவாங்கள்ல. ஸோ அதனால் தீயும் பீச்சுமே அங்கே நடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான ப்ரெஸ் மீட் தான் போயிட்டுருக்கு. அதில் கூட தி என்ன சொல்கிறான்னா, உங்களோட ஃப்ரண்ட் பேஜில் என்னை போடுறதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொல்லுங்கள்,
கொடுத்துடலாங்கிற மாதிரி சொல்ல பீச் வந்து சாரி அவருக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறாங்களாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு டவுட் வந்துச்சு. இந்த ட்ராமா ரிலீஸ் ஆகிற அந்த எபிசோடு 1க்கு முன்னாடி பாண்ட் புவின் 2 பேரும் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் இதை பேசின மாதிரி எனக்கு ஞாபகம். எனக்கு தெரிஞ்சு அதே எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ அடுத்த சீனில் வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா ரோமும் மோக்கும் தான். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கங்க்ராட்ஸ், உன்னோட ஷோக்காக கங்க்ராட்ஸ், பட் உன்னோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை என்னால் பார்க்க முடியல. ஏன்னா நான் என் பாய் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறதில் ரொம்ப பிஸியாக இருந்தேன்னு சொல்ல, அப்போ மோக்கு அடிக்கிறான். அது நாங்கள் 2 பேரும் வேலையில் பிஸியாக இருந்தோம் அவ்வளோதான்ட்டு மோக்கு சொல்லிவிட்டு அவன் 2 பேருக்கும் கங்க்ராட்ஸ் பண்ணுறான். பார்த்தா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் இவங்க வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. இது வந்து இந்த ட்ராமா ஃபஸ்ட் எபிசோடோட அந்த ஃபேன் மீட் இருக்குல்ல, அதுதான் போல். ஸோ அப்போ ரோம் வந்து எல்லாருக்கும் பாய் சொல்கிறான். அப்படியே பாய் சொல்லும் போது அவனோட அந்த விரலை காட்டுறான். என்னன்னா அதில் அவன் அந்த வெட்டிங் ரிங் போட்டிருக்கான் போல். ஸோ அதை காட்டிட்டு அப்படியே ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறான். அப்போ எல்லாருமே ரொம்ப ஷாக்காகிறாங்க. ஃபேன்ஸ்லாம் நல்லா கத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அவங்க கேட்குறாங்க, ஓ இப்போ தம்பியும் ஃப்ரெண்டுமே எல்லாம் பேசிட்டாங்க, இப்போ நம்ம அண்ணனை கேட்கலான்ட்டு அவங்க தீ கிட்ட கேட்குறாங்க, இந்த ஃபஸ்ட் எபிசோடை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு. அப்போ தீயுமே, இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்கும் திருப்பி செய்கிற விதமாக இந்த பீச் அண்ட் மீ அதோட இந்த பாட்டில் இருக்கும்ல, அந்த சென்ட் கம்பெனி தானே இப்போ தீ வச்சுருக்கான். ஸோ அந்த சென்ட்டை அவன் எல்லாரோட சேரு கீழே வச்சுருக்கான். அதோட இவங்க ஹனிமூனுக்கு நிறையா ட்ராவல் பண்ணியிருப்பாங்களா, அங்கே ஒவ்வொரு ஃபுட் பெஸ்ட்டாக பார்த்துருப்பான்ல, அது எல்லாத்தையுமே இப்போ பஃபேல வச்சுருக்கான். ஸோ நீங்கள் இந்த மீட் முடிஞ்சதுக்கப்புறம் போய் நல்லா சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் பீச் கிட்ட கேட்கும் போது அவன் இங்கே ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்யூன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த சீரீஸ் எடுக்கணும்னு நினச்சது சும்மா ஃபன்னுக்காக தான் எடுக்கலாம்னு நினச்சோம், பட் இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த அர்சனை ஃபேண்டம்க்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன்னு சொல்ல, ஆக்சுவலாக பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அர்சனை அப்படிங்கிறது இவங்களோட ஃபேண்டம் நேமாகவே ஆக்கிட்டாங்க போல். ஸோ அப்போ தி உடனே அந்த மைக்கை வாங்கி அர்சனை அப்படின்னு சொல்ல ஃபேன்ஸ் எல்லாம் அர்சனின்னு கத்துறாங்க. அப்படியே அவங்க 2 பேருக்குள்ளே நல்லா வைப் மேட்சாக இருக்குது. அப்போ பீச் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். அப்போ இவங்க வந்து இன்னொரு கொஸ்டினுமே கேட்குறாங்க, லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த சீரீஸ் வந்து உங்கள் லைஃப்பை பேஸ் பண்ணி எடுத்தது தானே, இது ஒரு ரியாலிட்டி ஷோவே மாத்திரா நல்லா இருக்கும்னு உங்கள் ஃபேன்ஸ்லாம் ஆசைப்பட்றாங்கன்னு சொல்ல, பீச் நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்க இதை பற்றின்னு கேட்கும்போது பீச் சொல்லிடுறான், இல்லை ஒரு ஷோவே போதுங்கிற மாதிரி. அப்போ இவங்க எல்லாரும் சேடாக இருக்க மாதிரி ரியாக்ஷன் விடுறாங்க. அந்த ஆடியன்ஸ்லேயுமே தான் டேரக்டரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹோஸ்ட் சொல்கிறாங்க, அர்சனை வந்து இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அர்சனை ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு ரொம்பவே உங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ தி உடனே லைட்டாக கோவமா அந்த மைக்கை வாங்கிக்கிறான். நிறுத்துங்கிறான். இவன் என்னோட லுக் பீஸ் எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு அவன் அப்படியே கேமரா பார்க்குறான். எல்லோரும் சாக்கராகிறாங்க. இப்போ தி அப்படியே கேமரா பார்த்து லைட்டாக கண்ணை காட்ட இந்த ட்ராமா முடியுது. என்னென்னா அப்படியே எண்டில் போடுறாங்க, தி எண்டுன்னு போட்டு அந்த பக்கத்தில் இன்னொரு போட்டு முடிக்கிறாங்க. பட் அதுக்கு கீழே ஃபார் ரியல் திஸ் டைம், இந்த டைம் உண்மையாலே முடியுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி போட்டிருக்க வேணாம், ஏன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. ஆல்ரெடி மீஎன்டி முடியும் போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். பட் அவங்க கடைசியில் அது முடிக்கும் போது ஒரு மாதிரி ஹாப்பியாக முடிச்சிருந்தாங்க, இந்த சீரீஸ் எடுக்க போகிறேன்ட்டு. அது ரொம்ப ஃபன்னாக போச்சு. அதனால் ஏதோ கட்டுப்படுத்திட்டேன். பட் இப்போ உண்மையாலே பீச் அண்ட் மீ முடிய போகுது, அதுவும் ஃபார் ரியல் திஸ் டைம் உண்மையாலே முடிய போகுதுன்னு போட்டுறாங்க. அதை மென்ஷன் பண்ணி வேற போடும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் எண்டிங் எபிசோடு எப்பயும் போல் தரமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எல்லா ஃபேன்ஸ்கிட்டையும் ஒரு டவுட் இருந்துச்சு, அந்த இடத்துல யார் வந்து தியாவும் பீச்சாவும் நடிக்க போகிறாங்கன்ட்டு. பட் இவ்வளோ ஆக்டர்ஸ் அங்கே கொண்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணி கடைசியில் இவங்களே நடிப்பாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கல. அது ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. கடைசியாக அந்த வீடியோ காலில் ரோம் வந்து அது ரிங்கை வச்சு அப்படியே சீன் போட்டது, தி இவ்வளோ நாள் சீன் போட்டுருந்துருப்பான். கடைசியில் இப்போ ரோம் சீன் போடுறதுக்கான டைம். இப்போ நான் கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, இந்த ட்ராமாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இது வருஷம் இந்த சீரீஸ் ஒரு 4 எபிசோட் விட்டால் கூட நிம்மதியாக இருக்கும். பட் அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். எனக்கு கவலையாக இருக்குது. இந்த ஒரு ட்ராமாவுக்கு மட்டும்தான் நான் நைட்லாம் பார்த்துட்டு நைட்டே வீடியோ போட்டுருவேன். அதிகாலையில் போலவே வீடியோ போட்டுருவேன். பட் இப்போ ரொம்பவே மிஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த ட்ராமா பற்றின கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ட்ராமா எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச சீன் சொல்லுங்கள். எனக்கு 4 எபிசோடுமே ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு. இந்த எபிசோடில் இன்னொரு சீன் சொல்ல மறந்துட்டேன். அலனும் தவனும் அந்த பீக்கான்னு சொல்லும்போது சிரிப்பாங்களா, அது உண்மையாலே ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அவங்க 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க அந்த பீக்கான்னு டைலாக் சொல்லும் போது. ஃபைனலி தியும் பீச்சும் அவங்க ஃபேமிலியோடு இதே மாதிரி ஹாப்பியாக வாழ்வாங்கன்ட்டு இந்த ட்ராமா முடியுது. நானும் இந்த ட்ராமாவை முடிக்கிறேன். நான் இந்த ட்ராமாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பாய் பாய். இதே மாதிரி நல்ல ட்ராமாஸோட வாய்ஸ் ஓவர் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.